எபிசோட் 52 பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மாதையனோட அம்மா உள்ள வரதுல இருந்து தாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அவங்க அம்மா உள்ள வராங்க. வந்துட்டு இந்த வாட்டி பேர சொல்லியே வந்து எல்லார்ட்டயும் கேட்குறாங்க. இந்த மாரி "மாதையன் எங்க? என் பையன்" கேட்குறாங்க. ஸோ, அங்க இருக்கவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் சொல்லப்போனா மாதையனோட ஃப்ரெண்டு வந்து ஒயின் ஷாப்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு இல்லையா? ஸோ, மாதையன்ற பேர கேட்டோனே அவருமே "டேய் இது உங்க அம்மாவா?" அப்படிங்கிற மாரி. ஸோ, எல்லாம் சேர்ந்து அவருக்கு பயங்கரமா ட்ராமா ஆகுது. அங்கருந்து அவர் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றப்போ அவங்க அம்மா புடிச்சிடுறாங்க. ஸோ, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதாவது மாதையன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எந்த அளவுக்கு அவருக்கு இம்பாக்ட் பண்ணுது. அங்கருந்து போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபாக்ட் எல்லாருமே பார்க்குறாங்க அந்த எம்பாரஸ்மென்ட். ஸோ அங்கருந்து எப்படியாவது போயிரணும்னு சொல்லிட்டு அவரு ட்ரை பண்றது அவங்க அம்மா மேல அவருக்கு இருக்கிற அந்த கோவமோ, டிசப்பாயின்ட்மென்ட்டோ இல்ல வெறுப்போ அது எல்லாத்தையுமே அவர் ஒரு மாரி நல்லா காட்டியிருப்பாரு. அங்கருந்து அவர் ஓடுனதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஓடுற சீனா இருக்கட்டும் அண்ட் ரோட்ல ஒரு மாரி ரேண்டா போறப்போ அந்த பைக் ஒண்ணு வந்து இடிக்கிற மாரி அந்த சீனுமே ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ரியலா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அவங்களோட அந்த ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு அவர் போய் நின்னுட்டு அவரு கத்துறதுன்னு சொல்லிட்டு பெயின் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. இதுவரைக்கும் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஆனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மாதையனோட ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்கா காட்டியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நமக்கு என்ன கன்வே பண்ணணும்னு அத கன்வே பண்ணிட்டாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து கன்வே ஆகாத மாரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா காட்டியிருந்தாலோ, இல்ல பொறுமையா அங்கங்கன்னு காட்டியிருந்தா கூட நம்மளால வந்து அழகா கனெக்ட்றது தான் என்னோட ஃபீலிங். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ போலீஸ் கூட்டிட்டு போயிருது. அண்ட் அவன் அந்த சின்ன பையன் மாதையன்ட்ட வந்து மத்த பசங்கலாம் சேர மாட்றாங்க இந்த காரணத்தினால. அண்ட் அவருக்கு எப்படி கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற மாரியும் ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குடிக்காரங்க. சாப்பிடறதுக்கு கூட எதுவும் இல்ல. பசிக்குதுன்னா அவங்க அம்மா வந்து எதையுமே கண்டுக்காம குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாதையன் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவ்வளவுதான் காட்டியிருப்பாங்க. பட் அதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கும். இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு எப்படி வந்திருப்பாரு அப்படிங்கிறத வந்து ஒரு மாரி அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே அகாடமில தேடிட்டு இருக்கப்போ தான் நம்ம தியோக்கு கரெக்ட்டா தெரியும். சரி ஓகே எனக்கு அவன் எங்க இருப்பான்னு தெரியும். நீங்க யாரும் வராதீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியோ அங்க போனது. அப்பவும் பார்த்தீங்கன்னா, மாதையன் வந்து வேணாம் இங்க போயிடு நீ இருக்காத அப்படி மாரி அவருக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இம்பாக்ட் இருந்தது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம தியோ வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாரு மாதையனுக்கு இந்த மாரி வந்து அழுதுரு பரவால்ல நார்மல் ஆயிருவ பண்ணது. அந்த சீன்லாம் ஒரு மாரி ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஸோ தியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு வேலை பார்ப்பாங்க. அதாவது மாதையன கொண்டு போயிட்டு ரங்கன் கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு கிளவரான ஒரு மூவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரங்கன் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மாதையன்ட்ட பேசுற மாரி தெரியுமா அதெல்லாம் இருக்கும். ஏன்னா இவரு நான் திரும்ப எப்படி போவேன்? எப்படி எல்லாரையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்? நான் வந்து டோர்னமெண்ட்லாம் ஆடல அப்படிங்கிற மாரி சொல்றப்போ நம்ம ரங்கன் வந்து, "நீ வந்து கிரிக்கெட்டுக்காக பண்ணாத. நீ உனக்காக பண்ணு. இன்னைக்கு நீ இத விட்டுட்ட அப்படின்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு" சொல்லி அவரையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லுவார் தெரியுமா? அது நல்லாருக்கும். ஒருவேள அன்னைக்கு எனக்கு இருந்த கன்ஃப்யூஷன்ஸ்ல வந்து இத விடாம இருந்திருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பா நான் என்ன தொலைச்சிருக்க மாட்டேன். அப்படி மாரி அவர் சொல்லுவாருங்க. அது ரொம்பவே வேலிடான ஒரு பாயிண்ட்டா இருந்தது. எல்லாருக்குமே அது சூட் ஆகுற ஒரு பாயிண்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ நீ எதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஆட ஆரம்பிச்ச? இந்த ஒரு ட்ராமாவ மறக்கணுன்றதுக்காக தான் நீ ஆட ஆரம்பிச்சியா என்னன்னு தெரியல. பட் ஒருவேள அதுதான் ரீசனா இருந்தா இத நீ விடவே கூடாது. இதையும் மீறி நீ போய் இப்ப ஆடுற அப்படின்னா, நீ எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெறைய விஷயம் சொல்லுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா நம்ம நட்ராஜ் வந்து வேகமா ரங்கன்ட்ட வந்துட்டு, "நீ என்ன என்னோட டீம் கேப்டன உன் சைடு எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னென்னமோ அட்வைஸ்லாம் குடுக்குறியா?" அப்படின்லாம் அவர் மிரட்டுறப்போ நம்ம ரங்கன் அந்த இடத்துல வந்து மாஸா ரெஸ்பாண்ட் பண்றதெல்லாம் நல்லாருக்கும். பழைய ரங்கன் வெளிய வந்துருவான். "இந்த மாரி மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வந்து வச்சுக்காத. நான் தான் அவனுக்கு கார்டியனு. வெளிய யாரு யார்ட்ட பேசணும், பேசக்கூடாதுன்றதெல்லாம் நீ டிசைட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பேசினதெல்லாம் செம மாஸா நல்லா இருந்தது. நம்ம நட்ராஜுக்கு இது தேவை அப்படின்ற மாரி தான் இருந்தது. சும்மா எல்லார்ட்டயும் போய் கத்திக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசியா இங்க தான் ஒரு மெயினான ஒரு என்னன்னா, நம்ம அந்த ஆங்கர் அகாடமில வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஸ்கவுட் அப்பாயிண்ட் பண்ண போறேன். அன்ஹேப்பியான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த டோர்னமெண்ட்ல. அவங்கள எப்படியாவது நம்ம அகாடமிக்குள்ளார இழுத்துறணும். இழுத்து அவங்கள ஒரு பெரிய ஆளா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறது. ஸோ கண்டிப்பா எனக்கு 100% அது பத்மா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த இடத்துல கிரீஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. டோர்னமெண்ட்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாரு. அந்த 2வது ஆள் யார் அப்படிங்கிறது தெரியல. ஸ்டார்ட்டிங்ல ரிஷியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரிஷி ஒரு மாரி ஸ்ட்ராங்கா அந்த அகாடமிக்கு போக்கூடாது. இங்கே தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ பத்மா போக இன்னொருத்தர் யாரா இருப்பாங்க அப்படின்னு தெரியல. அத நம்ம வெயிட் பார்க்கணும். இல்ல ஒருவேளை உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா யாருன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் அந்த 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.